இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொல்லத்துக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. அந்த ரயில் உளுந்தூர்பேட்டைக்கும் விருத்தாசலத்துக்கும் இடையே வந்தபோது 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி கீழே விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் உடனடியாக பக்கத்து பெட்டியில் இருக்கக்கூடிய அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நடுவழியில் நிறுத்தினர். பின்னர் ரயிலிலிருந்து இறங்கிய உறவினர்கள் கர்ப்பிணி தவறி விழுந்த இடம் நோக்கி ஓடி சென்று பார்த்தனர். ஆனால் அங்கு கர்ப்பிணி கிடைக்கவில்லை. பின்னர் அந்த ரயில் அங்கிருந்து புறப்பட்டு விருத்தாசலம் ரயில் நிலையத்துக்கு வந்தது. அதாவது இரவு 8:10 மணிக்கு வரவேண்டிய ரயில் 20 நிமிடம் தாமதமாக இரவு 8:30 மணிக்கு வந்தடைந்தது. ரயிலிலிருந்து இறங்கிய கர்ப்பிணியின் உறவினர்கள் கதறி அழுதனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமாரனுடைய மனைவி கஸ்தூரி என்கின்ற 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து விட்டதாகவும் அவரை உடனடியாக மீட்டு தருமாறும் கூறினர். இதனையடுத்து போலீசார் விரைந்து சென்று கஸ்தூரியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது உளுந்தூர்பேட்டையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கஸ்தூரி இறந்து கிடந்தார். அவருடைய உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மேல நீலித நல்லூர் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவருக்கு வயது 25. இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் சென்னை பெரியார் நகர் திருசூலத்தை சேர்ந்த பிஎஸ்சி நர்சிங் பட்டதாரியான 22 வயதான கஸ்தூரி என்பவருக்கும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கிறது. தற்போது கஸ்தூரி 7 மாத கர்ப்பிணியாகவும் இருந்தார். இதனிடையே தான் மேல நீலித நல்லூரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்காகவும் அதே நேரத்தில் அடுத்த நாள் கஸ்தூரிக்கு வளைகாப்பு நடத்தவும் உறவினர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சொந்த ஊருக்கு செல்ல சுரேஷ்குமார் தன்னுடைய மனைவி மற்றும் உறவினர்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தார். அந்த ரயிலில் S9 என்கின்ற பெட்டியில் அனைவரும் பயணம் செய்தனர். அந்த ரயில் இரவு 8 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கஸ்தூரிக்கு வாந்திக்கான அறிகுறி ஏற்பட்டது. உடனே அவர் தன்னுடைய உறவினர்கள் உதவியுடன் S9 பெட்டியில் இருக்கக்கூடிய கை கழுவும் இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்தில் வாந்தி எடுத்தபடி கஸ்தூரி நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் நிலை தடுமாறி ரயிலிலிருந்து தவறி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாகவும் அபாய சங்கிலி செயல்படாத புகார் குறித்து விசாரிக்கவும் தெற்கு ரயில்வே போலீசார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருக்கக்கூடிய S9 பெட்டியில்தான் கஸ்தூரி தன்னுடைய கணவர் மற்றும் உறவினர்களுடன் பயணம் செய்தார். கை கழுவும் இடத்தில் இருந்து வாந்தி எடுத்து கொண்டிருந்த போது கஸ்தூரி தவறி கீழே விழுந்தார். உடனே உறவினர்கள் அந்த பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர். ஆனால் ரயில் நிற்கவில்லை. அப்போதுதான் அந்த அபாய சங்கிலி வேலை செய்யாமல் செயலிழந்து இருப்பது தெரிய வந்தது. உடனே உறவினர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய S8 என்கின்ற பெட்டிக்கு ஓடி சென்று அங்குள்ள அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர். அதன் பிறகே ரயில் நின்றுள்ளது. அதற்குள் அந்த ரயில் கர்ப்பிணி விழுந்த இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்றுவிட்டது. உடனடியாக ரயில் நின்றிருந்தால் கர்ப்பிணியை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் வரும் காலங்களில் அனைத்து பெட்டிகளிலும் அபாய சங்கிலி செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.